7 தமிழ். பொறுப்பும் பொது நலமும். ஈராக் நகரமான திக்ரித்தில் IS தீவிரவாதிகளை விரட்டியடிக்கும் பணியில் இராணுவமும் பொதுமக்களும் இணைந்து ஏற்படுத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டனர். ஈராக் நாட்டின் முக்கிய பகுதிகள் பலவற்றை IS தீவிரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து தீவிரவாதிகளை விரட்டும் நடவடிக்கைகள் கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள திக்ரித் நகரை சுற்றிலும் முற்றுகையிட்ட இராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அமைத்த பாதுகாப்பு படையினர் இணைந்து கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. இத்தாக்குதலில் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். தாக்குதலின் ஒரு பகுதியாக ஹெலிகாப்டர் மூலம் வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்பட்டன. வானில் பறந்த ஹெலிகாப்டர் தீவிரவாதிகளின் பல்வேறு நிலைகளின் மீது குண்டு வீசியது. நாங்கள் இப்போது அல்செர்கா பால சந்திப்பில் இருக்கிறோம். அடுத்ததாக டெல்கசீபாவுக்கு முன்னேறவிருக்கிறோம். பிற படைகள் அடுத்த பக்கத்திலிருந்து மலையில் உள்ள அகாஸ் எண்ணெய் வயலை நோக்கி முன்னேறி வருகின்றன. எண்ணெய் கிணறுகளுக்கு தீவிரவாதிகள் தீ வைத்து விட்டனர். அதனால் பெரும் புகை வெளியேறுகிறது. தியாலா மாகாணத்திலிருந்து முன்னேறிய இராணுவம் அபு இஸ்ஸா, அபு ரயஸ், முபாரக் அல் ஃபர்தான் உள்ளிட்ட பல பகுதிகளை தீவிரவாதிகளிடமிருந்து விடுவித்தது. மேலும் தீவிரவாதிகளுக்கு சொந்தமான ஆயுத தொழிற்சாலையையும் அங்கிருந்த ஏராளமான ஆயுதங்களையும் இராணுவம் கைப்பற்றியது. IS தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளில் மிகப்பெரிய நடவடிக்கையாக கருதப்படும் இந்த நடவடிக்கை காரணமாக தீவிரவாதிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.